நான் இந்த தூவல் படத்துடைய இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா. நான் ஃபர்ஸ்ட் வந்து பேர் ஒரு மூவி பண்ணியிருந்தேன். இது எனக்கு செகண்ட் படம். அதுவும் நம்ம வந்து சோசியல் அவேர்னஸ் கண்டென்ட்ல தான் பண்ணியிருந்தேன். இதுவும் அந்த மாதிரி தான். இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நாங்க நினைக்கல. நாங்க வாழ்ந்த ஒரு வாழ்வியல்ல ஒரு வித்தியாசமா எனக்கு தென்பட்ட ஒரு விஷயத்த நான் இங்க பதிவு பண்ணியிருக்கேன். இது உலக அளவுல வந்து 40க்கும் மேற்பட்ட அவார்டுகளை வாரி குவிச்சிருக்கு. நாங்க எதிர்பார்க்காத ஒரு அங்கீகாரத்தை இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு நான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். என்னோட சப்போர்ட் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் மெயினா வந்து நான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ₹1 வராது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்தேன். ஒரு நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஆனா வந்து பிசினஸா போகாது. ஏன்னா வந்து ஒரு வாழ்வியல நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். இன்னைக்கு கமர்ஷியல் படம் தான் நிறைய போகுமே தவிர அவார்ட் படம் அந்த அளவுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன நான் வந்து ப்ரொடியூசர் சார் கிட்ட சொன்னேன். அவர் வந்து ஒரு நல்ல படம் அங்கீகாரம் கிடைச்சா போதும், நமக்கு வந்து பணம் வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஓப்பனாவே சொன்னார். நாங்க அப்படிதான் பண்ணோம். ஆனா இப்ப பார்த்தா கண்டினியூஸா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய நல்ல படங்களை, கதையம்சம் கொண்ட நல்ல படங்களை நல்லாவே ஆதரவு தராங்க. படம் சரியில்லைன்னா யாரா இருந்தாலும் கலாச்சி தெளிடுறாங்க. அது இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் இப்படி மாறினதுனால எங்களுக்கு ஒரு இந்த படத்து மேல பெரிய நம்பிக்கை வந்தது. ஏன்னா நாங்க எதிர்பார்க்காத அவார்டும் கிடைச்சது. அதனால வந்து இதை நம்ம போல்டா ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு மக்களுடைய ரசனை இந்த மாதிரி படத்துக்கு ஒரு வரவேற்பு பெருசா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நாங்க இதை வந்து ரிலீஸ் பண்றோம். இந்த மீடியா எல்லாருமே கொஞ்சம் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு கதைக்களம், இவ்வளவு பெரிய அவார்டு வாங்கியிருக்கு, இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்து இந்த படத்தை நீங்க ஒரு பெருசா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன மாதிரி அடுத்தடுத்த ஜெனரேஷன் இந்த மாதிரி புதிய கதைக்களத்தை மட்டும் நம்பி போவாங்க, பெரிய ஹீரோக்களை நம்பி போக மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவை கொண்டு வரும், நம்மளுடைய வாழ்விலையும் ஒரு பெருசா கொண்டு வரும். இல்லைன்னா ஒரு மாயையிலே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து யதார்த்தமான விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட போய் பெருசா ரீச் ஆகும்னு நாங்க நினைக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு இயற்கையுடைய அவேர்னஸ் ஆன ஒரு படம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். டைரக்டர் ராஜவேல் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் பிலிம் மூலம் தான் பழக்கமானாரு. அந்த படம் வந்து முதல்ல நாங்க வந்து அவர் கதை சொன்னாரு, எங்க அப்பா நம்பர் அப்படின்னு ஒரு கதை. அதுல நான் ஒரு அப்பாவா அதுல ரோல் பண்ணேன். அந்த இதுவும் பாத்தீங்கன்னா பெயின்வர்ட்ஸ்ல ஒரு நல்ல ரீச் இருந்தது, நல்ல பேர் கிடைச்சது எனக்கும். அப்பதான் எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை பேஸ் பண்ணி ஒன்று எடுக்கலாம், அது கொஞ்சம் நல்லா வரும். அது அந்த கிருஷ்ணகிரி கிட்ட நல்ல ஒரு லொகேஷன் இருக்கு, அது வந்து மீன் ஃபிஷிங் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போதான் அவர் சொன்னாரு, எனக்கு இது வந்து கம்ப்ளீட் அவார்ட் பேஸ்டு கதை தான், பட் இது வந்து நீங்க பிசினஸா பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கும் அப்படின்னாரு. இருந்தாலும் ஒரு நானும் மிஸ்ஸஸ் பேசுறேன், இவங்க தான் மிஸ்ஸஸ், நாங்கள் 2 பேரும் பார்ட்டிசிபேட் கம்பெனி ஆரம்பிச்சோம் அந்த படத்துக்காக. அப்போ எடுப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஓரளவுக்கு நானும் கொஞ்சம் எனக்கும் வந்து நீங்க பண்ணுங்க அந்த படத்துல அப்படின்னாரு. சரி, நானும் அங்க போனேன். கொஞ்சம் அந்த இடம் பார்க்கும்போது எனக்கு புதுமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபிஷிங், அந்த மக்கள் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. ஸோ அதனால அதுல கொஞ்சம் ஈடுபாடு எங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தை முடிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊடக நண்பர்கள் மற்றும் மற்ற அனைவரும் எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். அந்த படத்துக்கு நல்லபடியாக பண்ணி ரீச் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இளையா. தூவல் படத்துல ஹீரோவா பண்ணியிருக்கேன். ஒரு நாளுக்கு ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் அவர் கூட திரும்ப டிராவல் பண்றதுங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஒரே படத்துல நான் ஹீரோவா அறிமுகப்படுத்தினார் ராஜவேல் கிருஷ்ணா அவர்கள். அதை தொடர்ந்து அடுத்த ஒரு படம் பண்ண போறோம், நீங்க வாங்க ஹீரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டிருக்கேன், ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி தான் அது வேணும், ஒரு லைவ் கண்டென்ட் பண்ண போறோம், இது ஒரு ஃபெஸ்டிவலுக்காக பண்ண போறோம், அப்படியே வாங்க அப்படின்னாரு. அப்படியே போனோம், பண்ணோம். நிறைய அந்த இடங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ரிஸ்கியான இடம், உள்ள கால் மாட்டிச்சுன்னா கால் உடஞ்சிரும், அந்த மாதிரி உள்ள பாறைகள்லாம் நிறைய இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கோம். இந்த படம் முடிக்கும் போது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு. முடிச்சு இது ஒரு 40 அவார்டுக்கு மேல ஃபெஸ்டிவல்ல செலக்ட் ஆகி பெஸ்ட் ஃபிலிம் வந்து வாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இப்போ இந்த நேரத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம். ரிலீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. இப்ப படம் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது.
அந்த பாடல்களும் சரி, இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், நடிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க கதையை அவங்கவுங்க கேரக்டர் வந்துட்டு யதார்த்தமா நடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்துட்டு அதை நல்லபடியா எழுதணும். உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஏன்னா கடவுள்கிட்ட போய் நம்ம வரணுன்ற மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகை மீடியா கிட்ட வந்துட்டு வரமா வேண்டி கேட்டுக்கிற விஷயம் அதுதான். எங்க படத்தை நல்லபடியா எழுதுங்க, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க அப்படிங்கிறது. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்துல என்ன வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குனருக்கும் என்னோட தயாரிப்பாளருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். இந்த யூனிவர்சல் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்து தன்னோட ஃபேஸ் வந்து வெளியில் காமிக்கணுங்கிறது மிகப்பெரிய விஷயம். எப்படி நீங்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக்சரோ இல்லை வந்து ஒரு பேப்பரோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ அதே போல தான் இந்த படத்துக்கு நான் இசையமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம நேம் இன்னும் சொல்லலை. என் பேர் பத்ம சதீஷ். நான் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டி. இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு கதை கொடுத்துருக்காங்க, அதை வந்து எப்படியாவது பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷரோடு இருந்துச்சு. பட் சம்பாட் எப்படியும் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆக்டருக்கு எவ்வளோ ஒரு ஃபேன் பேசஸ் இருக்கோ அதை விட தாண்டி மீடியா நம்பர்களாகி உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேசஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள்கிட்ட. ஏன்னா பாதி ரிசல்ட் எனக்கு உங்ககிட்ட தான். ஸோ நம்மளோட விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க தான் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கதைக்களம் வந்து வெளியில வரும்போது உங்களோட சப்போர்ட் மிகப்பெரிய ஆதரவாக கண்டிப்பாக இருக்கும். அப்போதான் இதோட பின்னணியில் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் இல்லை, நிறைய பேரோட வாழ்வாதாரமே இதில் இருக்கு. ஸோ நல்ல படமா இருந்தால் நல்ல விதமாக ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு இசையமைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் சிவம். நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கதை பத்தி சொல்லணும் அவ்வளவுதான் வரும். இதை வந்து கமர்ஷியலா தான் நாங்க எடுக்கலான்னு ஒரு பிளான் இருந்தது. அவார்டுக்காக எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இல்லை. பட் கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவார்ட் பேஸ்ல நம்ம போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நம்ம வந்து ஒரு அவார்டு கண்டென்ட்டாக தான் நாங்கள் எடுத்தோம். கமர்ஷியலாகவும் இருந்திருக்கோம். பட் அவார்டு பிழைன்ற ஒரு படம். இது வந்து 2வது படம் தூவல். இதை வந்து அவார்ட் கண்டென்ட்டா மாத்துறதுக்கு நாங்க சில விஷயங்களை வந்து நாங்க இந்த படத்துல வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது இப்போ வந்து நல்லா வந்திருக்கு அந்த படம். ஸோ நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, எல்லாரும் ஆதரவு கொடுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா, என்னோட நண்பர் ராஜ்குமார் சார், இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். அதாவது 6 தான் ஹீரோ. 6 சுத்தி எல்லாருமே ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து யூஸ் பண்ணி வாழ்ற வரைக்கும் ஓகே. அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது ரிவெஞ்ச் எடுத்து எல்லாருடைய இதுவும் தப்பு, இது என்னுடையது அப்படின்னு இயற்கை வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து சொல்ற மாதிரி நான் எடுத்திருப்பேன். கிளைமேக்ஸ்ல அந்த பையன் வந்து ஃபிஷ்ஷை விடுறான் அப்படின்னா ஒரு சின்ன பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து நம்ம பெரிய ஆடு அது இதுன்னு நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையனா இருக்கும்போது, அது குட்டியா இருக்கும்போது நம்ம எல்லாருமே அதை லைக் பண்ணுவோம். அது இப்போ நம்ம அன்பா வளர்க்குறத நம்ம வீட்டில் எதனா எடுத்துட்டு போய் அதை இருக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னா கூட நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். இல்லை அது குட்டி என்னுடைய குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருணை மனப்பான்மையா இருக்கும். அது எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுடைய மெச்சூரிட்டி அந்த லெவல்ல அவங்க ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது, அதாவது அதை எடுத்துட்டு போனா அது செத்துரும் அப்படின்றதுனால அது இடத்துல விட்டா அது நல்லா வாழும்ன்ற அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கிளைமேக்ஸ் இல்ல நான்